வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. உங்களோட உள்ளுணர்வு சரியான நேரங்களில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தவற விட்டுறாதீங்க. அது உங்களோட யோசனைப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா சக்ஸஸ் கிடைப்பீங்க. அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடக்கிற நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கூடுதல் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, ரெகக்னைசேஷனு, புதிய புதிய பொறுப்புகள் அல்லது முக்கியமான திட்டங்களில் நீங்கள் சேர்ந்து செய்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும். மெடிக்கல் சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக, ஆர்ட்ஸ் சம்மந்தமாக, ஆன்மீகம் சம்மந்தமாக, சமூக சேவை அல்லது ஆலோசனை துறையில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சில பேர் வேலை ஏதாவது மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கூட நல்ல சாதகமான பதில்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா வருமானம் சீராக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதோட பழைய வாடிக்கையாளரோட ஆதரவும் உங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆன்லைனில் வியாபாரம் செய்கிறவங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் சேவைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். புதிய முதலீடு ஏதாவது செய்கிறீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நிதானமாக செயல்படுற மாதிரி பார்த்துக்கலாம். பணவரவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்து நீங்கள் வரணுயே இந்த கலெக்ஷன் வரலி அப்படின்னு நினைக்கிற பணம்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகவோ இல்லை ஆன்மீக பயணம் தொடர்பாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ட்ரபிள் தராது. குடும்பம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அமைதியாக ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட் ரொம்ப அதிகரிக்கும். பிள்ளைகளோட ஒரு முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உறவினர்கள்கிட்ட இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒரு சம்மதமான ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு சளியோ இல்லை அலர்ஜி மாதிரியான சில விஷயங்கள் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. நல்ல சத்தான உணவு சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் இல்லாமல் பிளெயின் ஃபுட்டு ஏதாவது நல்லபடியாக சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவங்களோட படைப்பாற்றலோட ஒரு நல்ல நினைவாற்றலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்பட போகுது. மெடிசன் சம்மந்தமாக படிக்கிறவங்க, ஆர்ட் சம்மந்தமாக படிக்கிறவங்க, லாங்குவேஜ் சம்மந்தமாக படிக்கிறவங்க, ரிசர்ச் தொடர்பான கல்வியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாள், 2 நாள். இந்த நாள் பயன்படுத்திக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்கள் ஏதாவது புதுசாக முயற்சி செய்யும்போது பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்திங்கன்னா 3. கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் லைட்டு ப்ளூ கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு இந்த கலர்களை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் தொழிலில் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தில் ஒரு சீரான ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு மற்றும் நல்ல ஒரு பொருளாதார நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். எந்த அளவுக்கு பொறுமையோட கடவுள் பக்தியோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த வாரத்தை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இது பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.